அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நிஃப்டி இண்டெக்ஸ் மாதம் எப்படி வளர்ந்துச்சு, இல்லை வளர்ந்துட்டு குறைஞ்சிச்சு, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலையும், அது ஆனுவல் ரிட்டர்னில் எவ்வளோ கொடுத்துச்சு வருஷம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாங்க. டைரெக்டாகவே ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்லைடில் இந்த ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆவரேஜ் மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் அதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்லைடில் 2015 2024 வருஷம் வரைக்கும் மாதம் நிஃப்டி எப்படி வளர்ந்துச்சு, எவ்வளவு வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் 2015 நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அது ஜனவரி மாதத்துலேயே 6.35% வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மாதத்தில் 1.06% வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் அந்த வளர்ச்சியானது அந்த பர்சன்டேஜிலேருந்து -4.62 அப்படி குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் -3.65% அதிலிருந்து குறைஞ்சிருச்சு ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்படி தான் இந்த டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா கிராஷு அப்படிங்கிறது மார்ச் மாதம் 23.25% மார்ச் மாதம் 2020 வருஷம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரியில் ஒரு 6.36% குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சிருந்தாலுமே அதே வருஷத்தில் ரிட்டர்ன் பாருங்களேன் 14.90% வளர்ந்துருக்கு 2019 இருந்து அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு காலமும் மாதம் எவ்வளோ வளர்ந்துச்சு, கடைசியாக ஏர்லி ரிட்டர்ன்ஸ்னால் வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நமக்கு இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிஃப்டியோடைய தன்மை உங்களுக்கு புரியும். நம்ம எஃப்டியில் போட்டோன்னா அது ரெகுலராக வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. இந்த இடத்துல நிஃப்டிக்குள்ளே ஸ்டாக்ஸ் உள்ளே வரும், வெளியில் போகும். அதோடைய வளர்ச்சி எக்கானமிக் நம்ம ஜிடிபி க்ரோ ஆச்சுன்னா கம்பெனிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நம்ம எக்கானமி நல்லா ஷைன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷைன் பண்ணுற கம்பெனிஸில் டிமாண்ட் அதிகமாகிறதுனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, நான் டீட்டெயிலை சொல்லிட்டேன். அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். இந்த சார்ட்டோடைய மாத வருமானத்தை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம். நான் உங்களுக்கு போன ஸ்லைடில் 2015 ஜனவரி டு டிசம்பர் மாதம் வரைக்கும் நிஃப்டி எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது தான். உதாரணமாக 2014 முடிவில் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் வேல்யூ 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். அது 6.35% ஜனவரியில் வளர்ந்துருச்சு. சரிங்களா? அப்போது ஜனவரி முடிவில் உங்களுக்கு நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் வேல்யூ 106.35 இருந்திருக்கும். அடுத்த மாதம் ஃபெப்ரவரியில் அது 1.06% வளர்ந்துச்சு. அப்போது அந்த 1.06%ங்கிறது 106.35 அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் 1.06% அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஃபெப்ரவரி மாதத்தில் 107.48 இருக்கும். சரிங்களா? அந்த இடையில இருக்கிற 1.13ங்கிற அந்த இண்டெக்ஸ் growth தான் ஃபெப்ரவரி மாதம் 2015 வந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு அர்த்தம். இப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசியில் 2015 டிசம்பரில் 95.93ன்னு வேல்யூ இருக்குது. அதாவது 2014 முடிவில் 100ன்னு இருந்த இண்டெக்ஸ் வேல்யூ 95.93 அந்த வருஷத்தோடைய 2015 வருஷத்தோடைய முடிவு டிசம்பரில் ஆயிருக்கு. இது மூலமாக 2015 நிஃப்டியானது 4.06% நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். சரிங்களா? ஆனால் நம்ம இதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு புரிதல் வரும். நிஃப்டியோடைய தன்மை எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கணும், எப்படி நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேங்க. இந்த ஸ்லைடில் உங்களுக்கு 2002 2014 வரைக்கும்
மாதம் வருமானம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்துக்கோங்க. நல்லா டார்க்காக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எப்போல்லாம் கிராஷ் நடந்திருக்குன்னா 2004 ஒரே ஒரு மாதம் 17.4%, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 2006 13.68. ஆனாலும் அவ்வளோ உடஞ்சாலும் அதே வருஷத்தில் பாருங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து போன வருஷத்தை விட 36%, 39%, 54%. இதுதான் இந்தியாவினுடைய பொற்காலம். அதாவது ஹை இன்ஃப்ளேஷன் ஹை growth அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அனௌன்ஸ் பண்ணார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரில. இந்த சமயத்தில் தான் கோல்டும் சரசரன்னு ஏறிச்சு, நிஃப்டியும் வந்து பயங்கரமாக ஏறிட்டு 2007 பீக்குக்கு போச்சு. இப்போ பாருங்கள், 2004 10% growth கொடுத்தது, 2003 71.90% growth கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 2005 ஒரு 36%. எல்லாத்துக்கும் என்ன நினைப்போம், ஆல்ரெடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 70% growth, அடுத்த வருஷம் 10% growth, அடுத்த வருஷம் 36% growth. சரி, எல்லாரும் ஃபியரில் வந்து விற்றுருப்பாங்க, ஏன்னா வந்து இதுக்கு மேலெலாம் வளராதுன்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சமயத்தில் இந்தியாவோடைய மேக்ரோ சிச்சுவேஷனே வேறு. ஐடி பூமெல்லாம் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வந்து ரியல் க்ரோத்தை வந்து பார்த்த அந்த பீரியட் தான் வந்து இந்த பீரியடு. அது பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்து, அதுக்கப்புறமும் 39% வருஷம் கொடுத்து, அதுக்கப்புறம் 54% கொடுத்துட்டு 2008 தான் மிகப்பெரிய கிராஷு, 51% வந்து கீழே விழுந்துச்சுங்க, சரிங்களா. ஆனால் 2009 கீழே விழுந்ததுலேருந்து 75% அந்த மாதிரி, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக கொடுத்துருக்கேங்க. அதே போல் அந்த ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன்ஸை வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் எல்லாத்துக்கும், அதாவது 2002 2024 வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குதோ அதோடைய மந்த்லி ஆவரேஜ், அதுதான் வந்து அந்த வேல்யூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி.